Hi children, welcome to Greater Chennai Corporation YouTube channel 10th Standard Mathematics. Functions, relations and functions la nariya videos போட்டுருக்கோம் நீங்களும் பார்த்தீங்க. Functions அப்படிங்கற கான்செப்ட் வரும்போது type of function வந்து பாக்கும்போது one function, on-to function, into function, many-to function அதெல்லாம் பார்த்தோம். அதுல கிரிப்டோகிராஃபின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? கிரிப்டோகிராஃபினா என்னது? சீக்ரெட் கோடிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சீக்ரெட் கோடிங்ல பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பைஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பைஜெக்ஷன் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, the process of converting one form to another form and receiving back the required information. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பைஜெக்ஷன் சொல்றோம். இது எப்படி டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகுது அப்படின்னு இப்ப சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம வந்து ஷாப்பிங் போறோம், பர்ச்சேஸ் பண்றோம், ஏதாவது பஜாருக்கு போறோம், ஷாப்பிங் பண்றோம். அப்ப நம்ம வந்து என்ன செய்வோம்? அவங்கள்ட்ட பேரம் பேசுவோம் இல்லையா? பேரம் பேசி நம்ம பொருட்களை வாங்குவோம். அது மாதிரி பேரம் பேசும்போது கடைக்காரர் வந்து என்ன பண்ணுவாரு? நம்மள நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இந்த கஸ்டமர் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இவருக்கு எவ்வளவு தள்ளுபடி பண்ணி கொடுக்கலாம், இவங்களுக்கு எவ்வளவு வந்து விலை போடலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணுவார். அதுக்கு அந்த ஓனருக்கும் அந்த சேல்ஸ்மேனுக்கும் இடையிலே ஒரு சீக்ரெட் கோடிங் நடைபெறும். அது நமக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு இடத்துல அதை அனுபவிச்சேன். எப்படி இவங்க வந்து விலையை வந்து கன்வே பண்றாங்க, ஓனர் எப்படி சேல்ஸ்மேன் கன்வே பண்றாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண போது எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ரிசல்ட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்ப அது என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு 10 லெட்டர் வேர்டு ஒன்னா ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த 10 லெட்டர் வேர்டு எப்படி இருக்கணும்னா, நான் ரிப்பீட்டிங் அல்பபெட்ஸா இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ரிப்பீட்டிங் அல்பபெட்ஸை வச்சு அவங்க ஒரு வேர்டை ரெடி பண்றாங்க. அந்த மாதிரி நான் ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ்க்கு பேரு ஐசோகிராம்ஸ் பேரு. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்களேன், என்ன இருக்கும்? ஐசோகிராம்னு இருக்கும். இந்த ஐசோகிராம் ஒன்னா ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. அது என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப பாருங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஸ்மித் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளாக் ஸ்மித் இது எப்படி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதுல ஏதாவது வேர்டு லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா பாருங்க? ரிப்பீட் ஆகல. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ வேர்டு இதுதான் ஏ செட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஏ செட். இப்ப பி செட்ல இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் அவங்க ஒரு ஒரு நம்பரை அசைன் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிள். பிக்கு வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதுதான் பி செட்னு வச்சுக்கோங்க. இப்ப இது எப்படி பைஜெக்ஷன் ஆகுதுன்னு பாரு. பி வந்து என்ன ஆகுதுப்பா? 0க்கு, எல் வந்து 1, A வந்து 2, C வந்து 3, K 4, S வந்து 5, M வந்து 6, I வந்து 7, T வந்து 8, H வந்து 9. அது 1 ஃபங்க்ஷன் தானே. அதே மாதிரி 1 இருக்கு, ஆன் 2 இருக்குல்ல, எந்த இமேஜ் விடுபடல. 1 இருக்கு, ஆன் 2 ஸோ இது வந்து ஒரு பைஜெக்ஷன். இந்த மாதிரி பைஜெக்ஷன் வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து உனக்கு வந்து விலை வந்து சேல்ஸ்மேன்ட்ட அவர் சொல்லுவாரு, இது இந்த கஸ்டமர் எவ்வளவு குறைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப 560 ரூபா உனக்கு குறைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க டோட்டலா. இப்ப 516 எழுத மாட்டாரு. 5 பதிலா இங்க என்ன இருக்கு? எஸ். 6 பதிலா என்ன இருக்கு? எம், பி. சும்மா ஒரு பேப்பர்ல ஒரு ஓரத்துல எஸ்எம்பின்னு போட்டுருவாரு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? சேல்ஸ்மேன் 560 தான் அவருக்கு ஒர்த்து, அதுக்கு மேல குறைக்க மாட்டான். இது மாதிரி நீங்க எத்தனை நம்பர் வேணாலும் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்க? சீக்ரெட் கோடிங் பண்ணி அவங்க வந்து பொருளை வித்துடுறாங்க. நமக்கு பேரம் பேசுறோம், ஒரு லெவலுக்கு மேல அவங்க குறைக்க மாட்டாங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் கோடு வியாபாரிகளுக்குள்ள கூட இருக்கு. ஏன் நாளைக்கே நீ கூட ஒரு பிசினஸ் பண்ணலாம் இல்லையா? நல்லா ஃபங்க்ஷன்ஸ் நீ படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஐசோகிராம ரெடி பண்ணி வச்சுக்கோ. 10 லெட்டர் வேர்டு ரெடி பண்ணி வச்சுக்கோ. அந்த 10 லெட்டர் வேர்டை யூஸ் பண்ணி நீ உன்னுடைய சர்வீஸ் மேன் கிட்ட உன்னுடைய கோடிங்க யூஸ் பண்ணிக்கோ. ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக படிக்கணும்னு இனிமேல் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஓகேவா? வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கடைசியில நான் இன்னொரு ஐசோகிராம் சொல்றேன். இதே மாதிரி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல நிறைய ஐசோகிராம்ஸை நீங்க லீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகேவாப்பா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப Exercise 1.3 page number 14 8th question போட்டு காமிக்கிறேன்.
a function is defined by f of x 3 minus 2x, find x such that f of x square is equal to f of x whole square. இது எப்படி போடலாம்னு பார்க்கலாமா? இப்போ f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 minus 2x. ஃபர்ஸ்ட் இந்த சைடு என்ன இருக்கு பாருங்க, f of x square. இது நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம் சூஸ் பண்ணேன். f of x square அப்படின்னா என்னப்பா? f of x square எப்படி எழுதலாம்னு பாரு. இந்த x க்கு பதிலா x square போடுறோம். அப்ப என்ன வரும்? x க்கு பதிலா x square என்பது 3 minus 2x square. அவ்வளவுதான் f of x square. இப்போ இங்க என்ன கொடுத்துட்டாங்க பாருப்பா, f of x whole square. அப்ப இதுக்கு என்ன, இது எப்படி போடலாம்னு பாருங்க. என்ன செய்யணும்பா, 3 minus 2x போட்டு whole square. ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இத வந்து பிரிச்சது தெரியுமா இல்லையா நமக்கு? a minus b whole square ஃபார்முலா அப்படி போட்டினா என்ன வரும்? 3 square 9. அடுத்தது 2 into a into b என்ன வரும்? 12x plus b square னு சொல்லும்போது 4x square. இப்போ இது ரெண்டு ஈக்குவல் இல்லையா? f of x square is equal to f of x whole square னு சொல்லியாச்சா? அப்ப இது ரெண்டு ஈக்குவல் பண்ணு. சோ வேணா 1 2 நேமிங் பண்ணிக்கோ. 1 equal to 2. அப்ப என்ன வரும்? 3 minus 2x square equal to 9 minus 12x plus 4x square. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கலாமா? இப்ப என்ன ஆகும்? ஏன்னா 4x square பிளஸ்ல இருக்கிறதுனால இந்த பக்கம் கொண்டு போய் கூட போடலாம், தப்பு கிடையாது. சோ அப்படி போட்டு காமிக்கிறேன். 4x square இது என்ன ஆகும்? plus 2x square. இந்த ரெண்டு டேர்மை மட்டும் அந்த சைடு கொண்டு போறேன், அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? இங்க minus 12x plus 9 இந்த plus 3 அந்த பக்கம் போனா minus 3 equal to 0. இப்போ என்ன கிடைக்குது? 4x square 2x square ஆட் பண்ணா 6x square minus 12x plus 6 equal to 0. இந்த மாதிரி எல்லாமே 6 ஆல டிவைட் ஆற மாதிரி இருந்தா ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிக்கும். டிவைட் பை 6 ன்னு போடுவோம். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? x square minus 2x plus 1 equal to 0. இது வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 9th ல சால்வ் பண்ணோம்ல, அந்த மாடல்ல சால்வ் பண்ணனும். எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு? x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டா 1 ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது x ஓட கோஎஃபிஷியன்ட் b ன்னு எடுத்துக்கணும். a equal to 1, b equal to minus 2, c equal to 1. இப்ப a ஐயும் c ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம்ல, a ஐயும் c ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1 into 1 1. அதுக்கு அப்புறம் இந்த b க்கு என்ன இருக்கு? அது இந்த மாதிரி போட்டுக்கோமா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மல்டிப்ளை பண்ணா 1 வரணும், ஆட் பண்ணா -2 வரணும். அது என்ன நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ -1 இங்க கரெக்ட்டா ஷூட் ஆகும் பாரு. -1 ஆட் பண்ணா -2 வரும். -1 மல்டிப்ளை பண்ணா +1 வரும். அப்ப இதுதான் கரெக்ட்டான ஃபேக்ட். சோ இப்போ நம்ம இத என்ன செய்யலாம்? ஈஸியா எழுதுறதுக்கு என்ன செய்யலாம்? டிவைட் பை x ன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு டைரக்ட்டா ஃபேக்டர் எழுதிடலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? x - 1 into x - 1 equal to 0. சோ இத வச்சு பாக்கும்போது x equal to 1, 1 அப்படினு வரும். ஓகே, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா தான் x க்கு ரெண்டு வேல்யூ வரும். சோ கரெக்ட்டா x equal to 1, 1 ன்னு வந்துச்சு. அவ்வளவுதான் இந்த சம். புரிஞ்சுதாப்பா? சோ எக்சர்சைஸ் 1.3 ல क्वेश्चन நம்பர் 10 போட்டு காமிக்கிறேன் பாருங்கப்பா. A student finds a relationship between the height y and the forehand length x. Forehand ஓட length x ன்னு அந்த பர்சனோட ஹைட் y ன்னு வச்சிட்டு அவன் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிருக்கான். y equal to ax plus b. where a and b are constants அப்படினு சொல்லிருக்கான். இப்போ அவன் கண்டுபிடிச்ச டேபிள் இங்க கொடுத்திருக்கான். சரியா? length x வந்து 35 cm இருந்துன்னு வெச்சுக்கோ forehand. அப்ப அவங்களோட ஹைட் 56. இது மாதிரி அவன் ஒரு டேபிள் ரெடி பண்ணிருக்கான். சரியா? இத வச்சு நம்ம என்ன செய்யணும்? check if this relation is a function. மொத்தம் 4 क्वेश्चंस இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு क्वेश्चन பார்க்கலாம். find a and b. இப்போ இந்த ரெண்டு क्वेश्चन எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு? if this relation is a function. இந்த ஃபங்க்ஷனா செக் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த x இருக்கு பாத்தீங்களா? அத வந்து ஒரு ஆரோ டயகிராம் மாடல்ல போட தெரியுமா உங்களுக்கு? x ன்னு போட்டுக்கலாம். x என்ன இருக்கு? வரிசை எழுதிக்கோ. 35 45 50 55. அடுத்தது y, the height of the person in inches. அது எவ்வளவு இருக்கு? 56 65 69.5 74. but 35 related to 56. இது மாதிரி போட்டுக்கோங்க ஆரோ டயகிராம்ல. இது 1 ஃபங்க்ஷன் தானே. இது ரிலேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படினு பாக்கும்போது ஃபங்க்ஷனான்னு சொல்றது என்ன நம்ம ரீசன் சொல்லுவோம்? for every element in x there is a image in y. அவ்வளவுதானே. அதனால இது ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். அது எழுது. for each element
in X there exists a unique image in Y. அதனால it is a function. So for first question answer over. சரி, இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பாருங்க. நம்ம ஃபைண்ட் A and B அப்படின்னு சொல்றாங்க. A and B எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. A and B கண்டுபிடிக்கிறது இந்த அவன் கண்டுபிடிச்ச ரிலேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். Y equal to AX plus B. இதை நம்ம எடுத்து எழுதிக்கணும் செகண்ட் கொஸ்டின். இப்போ A and B கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருக்கிற பேர்ல ஏதாவது ரெண்டு பேரை சூஸ் பண்ணிக்கோ. அது நான் டெசிமலா இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பேரை சூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க, எக்ஸ் ஒய் அந்த மாடல்ல எழுதிக்கோ. அப்ப என்ன வரும், 35 56 இது ஒரு பேர். அடுத்தது 45 65 இது ஒரு பேர். அப்ப இதை நீங்க போட்டு வச்சுக்கோப்பா, எக்ஸ் ஒய். ஓகேவா? இப்ப இந்த ஈக்குவேஷன் இதை வச்சு ரெடி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, y equal to ax plus b தானே, நல்லா கவனி. ஸோ y equal to ax plus b னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாத்தி எழுதலாம் பாரு. இங்க y என்ன இருக்கு, 56 இருக்கா. அப்ப என்ன பண்ணு, 56 equal to a into x. அப்ப இதோட x என்னது 35 ஆ. அப்ப என்ன செய்யலாம் நம்ம, 35a x க்கு பதிலா 35 போட்டா a அப்படியே இருக்கு plus b. ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணியாச்சா இந்த பேரை வச்சு. இதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் ரெடி பண்ணலாமா? அப்ப என்ன போடணும், இங்க y க்கு பதிலா 65 equal to a க்கு பதிலா x க்கு பதிலா 45. அப்ப நம்ம என்ன செய்யலாம், 45a plus b. எப்படி ஈக்குவேஷன் போட்டு புரிஞ்சிருச்சா உனக்கு? சோ இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணனும்னு வெச்சுக்கேன், நமக்கு ab யோட வேல்யூ கிடைச்சிடும். சோ எப்படி சால்வ் பண்ணலாம், நான் என்ன திரும்ப பண்ண போறேன், இது பெரிய ஈக்குவேஷனா இருக்கு. எப்படி பெருசுன்னு சொல்றேன், இல்ல நம்பர் எல்லாம் பெருசா இருக்கு. அதனால இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இதை செகண்ட் எடுத்து போட்டா ஈஸியா முடிஞ்சிடும். அதனால என்ன பண்ண போறேன், 2 minus 1ன்னு போட போறேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஸ் பண்ண நம்ம இஷ்டம் தான். சோ இப்போ எப்படி எழுதிக்கிறேன் பாரு. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 45a plus b equal to 65. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குப்பா, 35a plus b equal to 56. இப்போ இது லெஸ் பண்ணனும்னா லெஸ் பண்றது எப்படி சொல்லி கொடுத்திருக்கோம். லெஸ் பண்ணனும்னா என்ன பண்ணனும், இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், பிளஸ் இருந்தா மைனஸ், பிளஸ் இருந்தா மைனஸ். ரெண்டாவது டேர்ம்ல மட்டும் இப்போ பிளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 45 ல 35 லெஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10a. இப்போ 65 ல 56 கழிச்சிட்டீங்கன்னா 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 9. இப்போ a யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, a equal to 9/10. நல்லா கவனிச்சு, 10 வந்து டிவிஷன் நம்பர். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 0.9. இப்போ a யோட வேல்யூ 0.9 கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், b வேல்யூ ஈஸியா போடலாம். b வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கூட எடுத்துக்கலாம். எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாரு. put a is equal to 0.9 in ஈக்குவேஷன் 1ல போடலாமா? ஈக்குவேஷன் 1ல என்ன இருக்கு, 56 equal to 35 into a க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம், 0.9 plus b. அவ்வளவுதான். இப்ப பாரு, 35 9 ஆல மல்டிப்ளை பண்ணு, என்ன வரும், 5 பேலன்ஸ் 4 31.5 plus b. இப்ப b யோட வேல்யூ கிடைக்கணும், நம்ம என்ன செய்யணும், 56 minus 31.5 equal to b. இப்போ டெசிமல் எப்படி சப்ட்ராக்ட் பண்றது, 56.0ன்னு போட்டுக்கங்க. இங்க என்ன பண்ணு, 31.5ன்னு போட்டுக்கோங்க. இப்போ 0ல 5 போகாதா, சோ பாரா பண்ணுவோமா. அப்ப என்ன வரும், 10ன்னு வந்துருமா. 10ல 5 போயிடுச்சுன்னா 5, 5ல 1 போயிடுச்சுன்னா 4, 5ல 3 போயிடுச்சுன்னா 2. இப்போ நமக்கு b வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, b equal to 24.5. ஸோ இப்போ a equal to 0.9, b equal to 24.5. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நமக்கு. அடுத்த ரெண்டு क्वेश्चनையும் போடுறது. Third question பாருங்க. Third question, find the height of the person whose forehand length is 40 cm. இத போடுறதுக்கு முன்னாடி a is equal to 0.9, b equal to 24.5 போன செகண்ட் சப்டிவிஷன்ல போட்டுக்கோல, அதை எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல ரெடி பண்ணி வச்சுக்கோ.
அப்போ என்ன வருது ஈக்குவேஷன் என்ன சொல்லுது y ஈக்குவல் டு ax பிளஸ் b. இதில் yக்கு பதிலாக y தான் நம்ம போட முடியும். y ஈக்குவல் டு aக்கு பதிலாக என்ன செய்யலாம் 0.9x பிளஸ் bக்கு பதிலாக 24.5 இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சப்டிவிஷன் ஈஸியாக போடலாம். இப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன் whose forehand length is 40 cm. இது அப்படியே மேத்தமேட்டிக்கலாக அப்படியே மாத்திரம் பாருங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன். ஹைட் ஆஃப் அ பர்சன் அது y. இப்போ என்ன கேட்டுருக்காங்க y ஈக்குவல் டு வாட், எது கொடுத்துட்டாங்க x. அப்போ என்ன செய்யணும் நம்ம when x is equal to எத்தனை சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணலாம் இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணு y is equal to 0.9 into x க்கு பதிலா என்ன போடலாம் 40 plus 24.5. so y equal to அப்படியே மல்டிப்ளை பண்ணினா 36.0 4 9s are 36 ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டேன் plus 24.5 ஆட் பண்ணு 36 டெசிமல் அடிஷன் கரெக்ட்டா போடணும். ஈஸி தான் அது இல்லையா 5 6 plus 4 10 6 வருது. ஓகே என்ன வருது நமக்கு 60.5 இன்ச்சஸ். அவ்வளவுதான். அதாவது 40 சென்டிமீட்டர் இருந்தா 60.5 இன்ச்சஸ் வரும். இப்போ அடுத்தது பாரு fourth question. fourth question என்ன கேட்டிருக்காங்க மேத்தமேட்டிக்கலா மாத்து. find the length of forehand. இது height is 53.3 inches. length of forehand என்ன கேட்டிருக்காங்க x கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம் x is equal to what when y equal to 53.3. அவ்வளவுதான். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. y க்கு பதிலா என்ன போடலாம் 53.3 equal to x க்கு பதிலா 0.9 into x தான் போடணும். x தான் நம்ம கண்டுபிடிக்கணும் plus 24.5. இப்போ இதை என்ன செய்யலாம் பாருப்பா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மைனஸ் பண்ணிடலாமா 53.3 ல 24.5 லெஸ் பண்ணிடு. வர்ற ஆன்சரை 0.9x க்கு ஈக்குவல் பண்ணு. இப்போ எப்படி போடலாம் நல்லா கவனி 53.3 ல 24.5 லெஸ் பண்ண போறோம். 3 ல 5 போகாதா அப்ப இங்க இருந்து பாரோ பண்றோமா 13 ல 5 போச்சுனா 8 2 ல 4 போகாது சோ 12 ல 4 போச்சுனா 8 4 ல 2 போச்சுனா 2 28.8 வந்து. சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுப்பா 28.8 equal to 0.9x. இப்ப x வேணும்னா என்ன பண்ணணும் x is equal to 28.8 by 0.9. ரெண்டுலயுமே டெசிமல் இருக்கா அப்ப into 10 into 10 போட்டோம்னா ரெண்டு டெசிமல் போயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருப்பா x is equal to 288 by 9. 288 9 ஆல எப்படி டிவைட் பண்ணுவோம் 9 ஆல டிவைட் பண்ணி காமி 3 9s are 27 balance 1 18 2 9s are 18. சோ நமக்கு என்ன கிடைக்குது 32. அப்ப x is equal to 32 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா நல்லா இந்த சம்ம பார்த்துட்டு ஒரு தடவை போட்டு பாருப்பா. எக்ஸர்சைஸ் 1.4 ல 8th क्वेश्चन चूஸ் பண்ணிருக்கேன். இத போடலாமா let a equal to -1,1 b equal to 0,2 f such that a tends to be defined by f of x equal to ax plus b is an onto function அப்படினு கேட்டிருக்காங்க. அடுத்து find a and b அப்படினு கேட்டிருக்காங்க. சரி இப்போ onto function செக் பண்றதுக்கு பார்த்தா ஏதாவது ஆர்டர்ட் பேர் கொடுத்துட்டாங்களா அவங்க கொடுக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆர்டர்ட் பேர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமா. இப்போ aங்கற ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் இப்படி எழுதிக்கலாம். a வந்து என்னது -1 1 அடுத்தது b bங்கிறது என்னது 0 2. இப்போ மேப்பிங் பண்ணோம் அப்படினு சொன்னா ஃபர்ஸ்ட் பாசிபிள் மேப்பிங் இந்த மாதிரி ஒரு மேப்பிங் -1 to 0 1 to 2. இன்னொரு மேப்பிங் எப்படி பண்ணலாம் பாரு திருப்பி எழுதிக்கலாம் a b -1 1 0 2 இப்படி கூட பண்ணலாம்லப்பா வாய்ப்பு இருக்குல்ல. ஓகேவா சோ இப்போ இதுக்கு ஆர்டர்ட் பேர் எழுதினா எப்படி வரும் -1, 0 1, 2. அதே மாதிரி இங்க -1, 2 1, 0. இந்த மாதிரி ரெண்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் கிடைச்சிருச்சு. சரி ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம ab யோட வேல்யூ எப்படி போடணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை இப்படி எழுதிக்கலாம். இது x இது f of x இது x இது f of x. அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம். ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் f of x equal to என்னன்னு சொல்லிருக்காங்க f of x equal to ax plus b ன்னு சொல்லிருக்காங்க. அப்படியே இதில் எடுத்து போடு f of x equal to ax plus b மாடல்ல இங்க போட்டா என்ன வரும் f of x ஃபர்ஸ்ட் பேர் எடுத்துக்கலாம். f of x க்கு 0 போடலாம். a into x x க்கு பதிலா என்ன செய்யலாம் a வச்சிட்டு x க்கு பதிலா -1 plus b. சோ
ஸோ இதை வச்சு நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது? மைனஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதுல ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாரு. மைனஸ் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன கிடைக்குது பாரு? மைனஸ் ஏ அந்த பக்கம் கொண்டு போ, பி ஈக்குவல் டு ஏன்னு ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. இங்கே முடிஞ்சு போச்சு. ஏ ஈக்குவல் டு பி அல்லது பி ஈக்குவல் டு ஏ. சரி, இப்போ ரெண்டாவது பேர் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பேர் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடலாம்? 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? ஏ இன்ட்டு 1 பிளஸ் பி. ஓகேவா? ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 2 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன். பை யூசிங் 1ஓட ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது என்ன கிடைக்குது? ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு வேரியபிளை எதை வேணா நம்ம என்ன செய்யலாம்? ஈக்குவலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ ஏ ஈக்குவல் டு பின்னா இந்த பிக்கு பதிலாக நான் ஏ போட்டுக்கலாம். கரெக்ட் தானே? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2 ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏ. பிக்கு பதிலாக ஏ போட்டேன். அப்போ எவ்வளோ ஏ கிடைக்குது? 2a. நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். 2a ஈக்குவல் டு 2 அப்படின்னா a ஈக்குவல் டு 2/2 கேன்சல் பண்ணா 1ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ a 1ன்னா இந்த ரிசல்ட் படி b என்னதான்? 1 தான். அப்ப இந்த ஆர்டர்டு பேரை வச்சு ஏயோட ஆன்சர் 1 வந்துருச்சு, பியோட ஆன்சர் 1 வந்துருச்சு. ஒரு டீச்சர் தான் ஹோம்ஒர்க் கொடுக்காம இருக்கக்கூடாது இல்லை, அதனால நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஆர்டர்டு பேரை மிஸ் கண்டுபிடிச்சிட்டேன். a, b 1,1ன்னு. இப்போ இதே மாதிரி நீ எனக்கு இந்த ஆர்டர்டு பேரை போட்டு ஏபியோட ரிசல்ட்டை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல லீவ் பண்ணு. உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு சரியான்னு கண்டுபிடிச்சிப்போம். கண்டிப்பாக போடுவேன்னு நம்புறேன். ஓகேவாப்பா? எக்ஸசைஸ் 1.4ல 12th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, இதில் வந்து இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இது சென்டிகிரேட் ஃபாரன்ஹீட் கன்வர்ஷன் தான். நார்மலாக நம்ம லென்த் எப்படி அளப்போம்? லென்த்துக்கு ஒரு சென்டிமீட்டர், அது மாதிரி வெயிட் வந்து கிலோகிராமில் பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் இருக்கு. சென்டிகிரேட் ஸ்கேல் இருக்கு, ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்கு, கெல்வின் ஸ்கேல் கூட இருக்கு. இப்போ சென்டிகிரேட் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வச்சு ஒரு சின்ன கம்பேரிசன், உனக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் தரேன். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், எப்போ வந்து வாட்டர் ஃப்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர் பத்தியா சென்டிகிரேட் ஸ்கேல்ல 0 டிகிரி இருக்கும், சரியா? ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல 32 டிகிரின்னு காமிக்கும். அதே பாயிலிங் பாயிண்ட், வாட்டர் பாயில்ஸ் நீ படிச்சிருப்ப சின்ன கிளாஸ்லாம் 100 டிகிரி இல்லையா? சென்டிகிரேட் ஸ்கேல்ல 100 டிகிரி, ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல 212. இதெல்லாம் நம்ம சம்மில் வரப்போகுது பாரு. அடுத்தது நம்மளோட நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் சென்டிகிரேட் ஸ்கேல்ல வந்து மெஷர் பண்ணாங்கன்னா 37 டிகிரி இருக்கும், அது நார்மல். அதோட ஜாஸ்தியான ஃபீவர்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது இங்க ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா 98.6 டிகிரி வரைக்கும் நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இருக்கும். ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இது வரைக்கும் நார்மல். ஓகேவா? இது ஜாஸ்தி அப்படி 99, 100 போனாதான் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதே வந்து சம்மில் எப்படி போடலாம்னு பாருங்க. இது வந்து உங்க 12th கொஸ்டினாக வந்திருக்கு. ஸோ இந்த ஐடியாவை வச்சுக்கோங்க. இப்போ சம்முக்கு போயிடலாம். சம்மில் வந்து நமக்கு 5 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன், இதெல்லாம் படிச்சு பார்த்துக்கோங்க. புக்கில் கொஸ்டின் இருக்கு. P of C equal to F அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது F equal to 9/5 into C plus 32. இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ரொம்ப முக்கியம் இந்த சம் எல்லாத்தையுமே போடுறது. ஸோ மிஸ் அதை எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் P of C equal to F. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? F equal to 9/5 into C plus 32. இதை வச்சு சின்னதா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டா இந்த 3 சம்மையும் போட்டுடலாம். என்ன பண்றேன் பாரு. T of C equal to F, அந்த F வேல்யூ இங்க எடுத்து போட்டு வச்சுக்கோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? T of C equal to Fக்கு பதிலா 9/5 into C plus 32. இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு. T of 0 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் T of 0 அப்போ என்ன வரும்? 9/5 into Cக்கு பதிலா 0 plus 32. 9/5 0ல மல்டிப்ளை பண்ணா 0, பேலன்ஸ் என்னது? 32 டிகிரி F. T of 0ங்கிறது 32 டிகிரி Fக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் T of 28. T of 28 அதே தான். அப்போ என்ன வரும்? 9/5 into 28 plus 32. இப்போ 5ஐயும் 28ஐயும் நம்ம என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணிடலாம். 5ஐயும் 28 பண்ணா 5 5s are 25, பேலன்ஸ் 3, பாயிண்ட் வச்சுட்டீங்கன்னா 0 சேர்க்கலாம், 6 5s are 30. ஓகேவா? அடுத்தது 9ஐயும் 5/6 மல்டிப்ளை பண்ணு, 5.6ஐயும்
50.4. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது 50.4 + 32. ரெண்டை ஆட் பண்ணு, இங்கே போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 82.4. 82.4 டிகிரி F. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் முடிச்சாச்சு. தேர்ட் கொஸ்டின் பாரு, ஒன்று ரெடி பண்ணால் நமக்கு 3 கொஸ்டின் ஆன்சர் வந்துடும். T of -10 அது எப்படி போடணும்? ஈஸி தான். 9/5 × -10 + 32. 5ஐ -10ஐ கேன்சல் பண்ணினா என்ன வரும்? -2. அப்போ என்ன கிடைக்குது? -18 + 32. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 32ல 18ஐ லெஸ் பண்ணினா 14 டிகிரி F. ஸோ 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டாச்சு. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் வரலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன இருக்கு? Find the value of C when T of C equal to 212. அது எப்படி போடுறேன்னு பாரு. T of C equal to 212 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? T of C equal to F அப்படின்ற கண்டிஷன். F ஓட வேல்யூ 9/5 × C + 32. அப்ப T of C நம்ம என்ன பண்ணலாம்? 9/5 × C + 32 போடலாமா? அவ்வளவுதான். இதை எப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த சம்ம போடலாம். அப்ப என்ன கிடைக்கும்? 9/5 × C, அதாவது T of C equal to 212 எப்படி போடுறேன்? இந்த T of C இதுக்கு ஈக்குவல் பண்ணி அதை இங்கே எழுதிட்டேன். 9/5 × C + 32 = 212. இப்போ ஈஸியாக போடலாம் பார். 9/5 × C மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 212லேருந்து 32வை லெஸ் பண்ணு. லெஸ் பண்ணினா 180 வரும். சரியா? இப்போ C வந்து என்ன பண்ணணும்? 180. 9/5 ரெசிப்ரோக்கலாக கொண்டு வா. 5/9 வரும். இப்போ இதை 9ஐ 180 கேன்சல் பண்ணினா என்ன வரும்? 2 9 are 18 20. சிம்பிள் தானே? அப்போ C = 5 × 20 100 டிகிரி. ஸோ வேல்யூ ஆஃப் C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாரு. எப்போ வந்து சென்டிகிரேட் வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூ ஒன்றா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. சென்டிகிரேட் வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூ எப்போ ஒன்றா இருக்கும்? T of C = F. F = 9/5 × C + 32ல C = நம்ம என்ன பண்ணலாம்? F. Fக்கு பதிலா என்ன பண்ணலாம்? ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சாச்சு. ஃபிஃப்த் கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோ. C = Fக்கு C அப்படியே வச்சுக்கிட்டு Fக்கு பதிலா என்ன பண்ணு? 9/5 × C + 32 மாத்து. எதை வேணா நீ மாத்திக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி போடலாம் பாரு. இந்த 9/5 C எந்த சைடு கொண்டு போயிடலாமா? இப்போ என்ன வரும்? 9/5 × C - C. இந்த C இந்த பக்கம் வந்துருச்சு. = 32 - 32 இந்த சைடு போயிடுச்சு. கரெக்டா? இப்போ இதெல்லாம் எப்படி எல்சிஎம் எடுக்கிறதுன்னு பாரு. நல்லா 9C வேணா போட்டுக்கோ. அப்போ உனக்கு ஈஸியா 9C - இந்த 5C மல்டிப்ளை பண்ணுவோமா? by 1 வச்சுக்கிட்டீங்கன்னா by 5. ஓகேவா? = -32. 9Cல 5C போச்சுன்னா என்ன வரும்? 4C by 5 = -32. அப்போ C வேணும்னா என்ன பண்ணணும்? -32 × 4/5 தலைகீழ வந்துச்சுன்னா 5/4. புரியுதா? இப்போ கேன்சல் பண்ணினா என்ன வரும்? 8 4s are 32வா? இப்போ -8 வரும். மைனஸ் விட்டுற. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? -40 டிகிரி கிடைக்கும். அப்போ எப்போ வந்து சென்டிகிரேடு ஃபாரன்ஹீட் ஈக்குவலாக இருக்கும்? -40 டிகிரி டெம்பரேச்சரில் சென்டிகிரேடு ஸ்கேலுக்கும் ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கும் ஈக்குவல் வேல்யூ. ஓகேவா? நல்லா பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஓகே சில்ட்ரன், இந்த 4 சம்மையும் கரெக்டாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் ஆரம்பத்தில் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஒரு ஐசோகிராம் பிளாக் ஸ்மித், இதில் எதுவுமே நான் ரிப்பீட்டிங் அல்ஃபபெட்ஸாக இருந்துச்சு. நம்மளால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி கடைசியில் ஒரு ஐசோகிராம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு பாருங்க. ரவுண்டு டேபிள், ROUNDTABLE, ரவுண்ட் டேபிள். 10 லெட்டர்ஸ் இருக்கு. ஆல்பபெட்ஸ் ரிப்பீட் ஆகல, ஈஸியாகவும் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இது நான் ஃபார்ம் பண்ண இன்னொரு ஐசோகிராம். ஓகேவா? இதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா போட்டு போடலாம். இதே மாதிரி கண்டிப்பா கமெண்ட்ல எனக்கு நான் ரிப்பீட்டிங் ஐசோகிராமா நிறைய கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச ஷேர் பண்ணுங்க. யாரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஐசோகிராம் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் இருக்கு. அது என்ன கிஃப்ட்டுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன் ஃபார் வாட்சிங்.